இந்த ட்ரிப் இரிகேஷன் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 2005லேருந்து போட்டுக்கிட்டுருக்கோம். இது மற்ற பயிர்களுக்கு நல்லாயிருக்கு. இருந்தாலும் ஆனியனை பொறுத்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் என்ன விசேஷம்னா வந்து பாத்தி கட்டுற முறையிலே வந்து வெங்காய பயிரோட எண்ணிக்கை வந்து கூடுதலாக இருக்குது. அதிலே நமக்கு வந்து எண்ணிக்கை கூட இருக்கிறதுனால ராசியோட அளவு வந்து அபரிதமாக கூட வருது. அது இல்லாமல் இந்த தண்ணி பாய்ச்சுற முறைங்கிறது வந்து ட்ரிப் இரிகேஷனில் நம்ம தண்ணி பாய்ச்சுற ஆழம் குறைக்குது. தண்ணியோட அளவு குறைய குறைய வெங்காயத்தினோட ஈல்டு கூடுதலாக கிடைக்கும். தண்ணியை கூடுதலாக பாய்ச்சினோம்னா வெங்காயத்தில் மகசூல் குறையுது. இது சொட்டு சொட்டாக போகிறதுனால இதோட ஈல்டு கூட வருது. அதனால் இது வந்து வெங்காயத்தை பொறுத்தளவுக்கு ட்ரிப் இரிகேஷன் ரொம்ப அருமையான திட்டம். வெங்காயத்துக்கு யூஸ் பண்ணும்போது அதே மாதிரி வெங்காயம் வந்து சாதாரணமாக போட்டோம்னா அந்த வயலில் வந்து ஒரு 20 மூடை வெங்காயம் தான் வரும். இந்த இரிகேஷன் மூலயமா போட்டதில் 40 மூடை வெங்காயம் வந்து டபுள் மடங்காக கூடிடுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம கரை எடுக்கும்போது வாய்க்கால் தண்ணி பாயறதுக்காக கரைகளாக வந்துடும். கரைகளாக போகும்போது இந்த பயிரோட எண்ணிக்கை வந்து வெகுவாக பாதி குறைஞ்சிரும். இப்போ கரைகள் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கால் பூராமே 4 வெங்காயம் நடுற இடத்துல கரை போட்டோம்னா 2 வெங்காயம் தான் நட முடியும். அதனால் வந்து நமக்கு பாதி மகசூல் கூடுது. இதில் வந்து ட்ரிப் இரிகேஷன் வந்து தண்ணி வந்து பாய்ச்சறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. நமக்கு வந்து கேட்டுவாலை திறந்து விட்டு பாய்ச்சிக்கிட்டு இருக்கலாம். நமக்கு டைம் மிச்சம், ஆள் குறைப்பு, டைம் மிச்சம், கரண்ட்டும் மிச்சம். நமக்கு இதில் வந்து தண்ணி வந்து வெங்காயத்தை பொறுத்த அளவுக்கு இரிகேஷனில் வந்து சொட்டு சொட்டாக போகிறதுனால நமக்கு காடு வந்து இருகல் இல்லாமல் மெதுவாக இருக்கிறதுனால காய்களோட ஊக்கம் வந்து நல்லா கூடுதலாக வருது. அதனால் வந்து உற்பத்தி அதிகமாகிறதுனால நமக்கு வந்து மகசூல் கூடுதலாக கிடைக்குது.